ஒரு பெண் நல்ல வேலையில் இருந்தாள். அவள் வேலை பிஸியில் தினமும் ஓட்டலில் சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒரு நாள் வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும்போது அம்மா எழுதிய டைரி கிடைத்தது. ஒவ்வொரு ஏடாக திருப்பி பார்த்து கொண்டிருக்கும்போது அம்மா சமையல் குறிப்புகள் சில எழுதி வைத்திருந்தாள். அம்மா எழுதிய கையெழுத்தை பார்க்கும்போது அவள் கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. சரி, அம்மா இல்லை என்றாலும் அம்மா எழுதி வைத்த சமையல் குறிப்பை பார்த்து நாம் செய்யலாம் என்று சமையல் செய்ய ஆரம்பித்தாள். வெங்காயம் தக்காளி வதக்குற சத்தம், முட்டை உடைக்கும் போது வருகிற சத்தம், இதையெல்லாம் பார்க்கும்போது அம்மா அவள் அருகில் இருப்பது போலே ஒரு ஃபீலிங்கிலேயே சமையல் செய்தாள். சமைத்த உணவுகளை மேஜை மேல் பரப்பினாள். அருகில் அம்மாவின் புகைப்படம். அம்மா, நீ இல்லை என்றாலும் உன் உணர்வுகள் உயிரோடு தான் இருக்கின்றன. ஊரில் ஒரு பெண் இருந்தாள். அவள் நன்றாக படித்து நல்ல வேலையில் இருந்தாள். அவளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை. தனிமையில்தான் வாழ்ந்தாள். சாப்பாடு ஒரு பிரச்சனையாக இருந்தது. தினமும் ஹோட்டலில் சாப்பிட ஆரம்பித்தாள். அவ்வப்போது அம்மாவின் கைப்பக்குவத்தில் சாப்பிட்ட ஞாபகம் வந்தது. ஒரு விடுமுறை நாளில் வீட்டை சுத்தம் செய்தாள். அப்போது அம்மாவின் டைரி கிடைத்தது. டைரியை திறந்து பார்த்தால் சில சமையல் குறிப்புகள் எழுதப்பட்டிருந்தன. இன்று விடுமுறைதானே, அம்மா எழுதி வைத்த சமையல் குறிப்பில் ஒன்றை சமைக்கலாம் என்று சமைத்து முடித்து மேஜையில் பரப்பினாள். பக்கத்திலேயே அம்மாவின் புகைப்படம் இருந்தது. சமையலையும் அம்மாவின் போட்டோவையும் பார்த்ததும் அவளுக்கு கண்ணில் நீர் துளிர்த்தது. கொஞ்சம் அமைதிக்கு பிறகு சாப்பிட ஆரம்பித்தாள். அப்போது நினைத்தாள், அம்மா, நீ இல்லை என்றாலும் நீ கொடுத்த ரெசிபியை சமைத்து சாப்பிடும்போது எனக்கு உன் நினைவுகள் வருகின்றன.